சொந்தக்காரரிடம்தான் நான் முதலில் சங்கத்தமிழை படித்தேன் என்ற அந்த நன்றியோடு குவளைக்குள் கடல் கலைஞர் என்ற என் ஐக்கு கவிதையை சொல்லி நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், வாசுப மாணிக்கத்திடம் நான் புறநானூறு படித்திருக்கிறேன், குறுந்தொகை படித்திருக்கிறேன். தண்டபாணி தேசிகர் அவர்கள் எனக்கு தொல்காப்பியம் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் சங்க இலக்கிய பாடல்களை நான் முதலாக கற்றறிந்தது பள்ளிக்கூடத்திலும் இல்லை, பல்கலைக்கழகத்திலும் இல்லை. வேறு எங்கே படித்தாய் என்று நீங்கள் கேட்கிற போதுதான் இந்த திருவாரூரில் திருக்குவளையில் பிறந்த அவர்தான் என்ன செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் ஊர் ரொம்ப ஒரு 2 தெரு உள்ள சின்ன ஊர் தான். கீணனூர். சூன்னா சுதேத்திரியம், கீணனூர்னா எங்கள் ஊருடைய பேர். அது கீணன் போல அல்லது கீரன் போல ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம். அந்த சூவுக்கு உங்கள் ஊருக்கு முன்னாடி எதுக்கு இந்த எழுத்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் பெரியார் வந்தார், அதற்கு தான் திராவிட இயக்கம் வந்தது. அந்த சூ என்ன என்று கேட்டால் சுதேத்திரியம். சுதேத்திரியம் என்றால் என்ன என்றால், பிராமணர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட அக்ரஹாரம் என்பதுதான் அதன் பொருள். அந்த அந்த அக்ரஹாரத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு, அதாவது வயல்களில் போய் உழைக்கணும், காலில் செருப்பு போடாமல் ஆடுகளை ஓட்டிகிட்டு போகணும், மாடுகளை ஓட்டிகிட்டு போகணும், அவற்றையெல்லாம் மேய்த்து பால் கறந்து கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கணும், துவரையை போட்டு விளைவிக்கணும், நெல்லை போட்டு அறுக்கணும், வேர்க்கடலையை போட்டு அறுக்கணும். இவற்றையெல்லாம் அறுத்து விதைத்தவர்கள், களை எடுத்தவர்கள், அறுவடை செய்தவர்கள், அவர்கள் வீடுகளுக்கு கொண்டு போக முடியாது. என் தாய்மார்களே, என் தந்தைகளே, கொண்டு போய் எங்கே கொடுக்கணும்? சுதேத்திரிய கிராமத்தில் வாழ்கிற அவர்களுக்கு கொடுக்கணும். அந்த காலம் இருந்தது. அந்த காலத்தில்தான் என் ஊர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் தான் அந்த சுதேத்திரிய கிராமத்தில் வாழ்ந்தவர்களுக்கு, உழைக்காமல் வாழ்ந்தவர்களுக்கு உழைத்து கொடுக்க போனவர்கள். அதைத்தான் நானும் எழுதினேன். எல்லோருக்கும் விபத்து மயிரிழையில், தமிழனுக்கு மட்டும் நூலிழையில் என்று. தேர்தல் வருகிற நேரத்தில் இதை நான் அழுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போது அந்த உழைக்கிற போது சிறு சிறு தவறுகள் அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் செய்துவிட்டால், அந்த சுதேத்திரிய கிராமத்தில் சொகுசாக வாழ்ந்தார்கள் அல்லவா, அவர்கள் அந்த ஏறுகளில் இருக்கும்ல நுகத்தடி, அல்லது மாட்டு வண்டியில் இருக்கும்ல நுகத்தடி, அதை கொண்டு வந்து முதுகில் வைத்து இந்த கையை இப்படி வச்சு கட்டிடுவாங்க, இந்த 2 காலையும் கட்டிடுவாங்க. கட்டுவது சுதேத்திரிய கிராம ஆட்கள் அல்ல, அவர்கள் நம்மை தொடமாட்டார்கள். நம்மால் கட்ட வைத்து சுடு மணலில் அப்படியே போட்டுருவாங்க. அதுக்கு பேர் உழப்பாரி. அதே போல் கிண்ணி என்று காலால் ஒரு வட்டம் போட்டு தவறு செய்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அல்லது தாழ்த்தப்பட்டவர் அந்த வட்டத்திற்குள்ளாக நிற்க வேண்டும். சுடு வெயிலில், உச்சி வெயிலில். அதை விட்டு நகர்ந்து விடக்கூடாது. நகர்ந்தால் சாட்டை கழியால் அடி. நம்மை வைத்தே நம்மை அடித்தவர்கள்தான் இன்று நம்மை வைத்தே எச்சரிக்கை. அத்தகைய ஒரு ஊரிலிருந்து தான் நான் வருகிறேன். அந்த சூழலில் நான் தமிழ் படிப்பேன் என்று எனக்கு உணர்வு வந்ததற்கான காரணம், என் வயதில் இன்றைக்கு எனக்கு 76 வயது ஆகிறது. 1949 நான் பிறந்தேன். அந்த ஆண்டுதான் என் அப்பா ஒரு கழகத்தின் கிளை செயலாளராக ஒரு கீற்று கொட்டகை கட்டி அதை திருவள்ளுவர் படிப்பகம் என்று திறந்தார். அந்த திருவள்ளுவர் படிப்பகத்தில் கிடைத்த நூல்களையும் இதழ்களையும் படித்துத்தான் 7 மைல் 8 மைல் என்று
அடிவயிறு வலிக்க அப்பாவோடும் அப்பாவுடைய வயதையொத்த அந்த பெரியவர்களோடும் சின்னவர்களாக நாங்கள் கால் சட்டை நாட்களில் ஓடிப்போய் தந்தை பெரியாரின் பேச்சை கேட்டு, அறிஞர் அண்ணாவின் பேச்சை கேட்டு, நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய பேச்சை கேட்டு, பேராசிரியர் அன்பழகன் அவருடைய பேச்சை கேட்டு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பேச்சை கேட்டு, சத்தியவாணி முத்து அம்மா பேச்சை கேட்டு, என்வி நடராசன் அவர்களுடைய பேச்சை கேட்டு விளைந்து நின்ற அந்த தமிழ் ஆர்வம்தான் என்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் செல்ல வைத்தது. ஆனால் சங்க இலக்கியத்தை எங்கள் ஊரில் 8 மைல் விருத்தாசலம்ங்கிற ஊர், அது நகரம். என் ஊர் சின்ன கிராமம். ஏதாவது கல்யாணம் அப்படின்னா மாட்டு வண்டியில் போய் பாட்டு பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே 2 வாழை மரம் கட்டியிருப்பாங்க. விருத்தாசலத்திலிருந்து வருகிற பாட்டு பெட்டிக்குள்ளாக 2 பெரிய புனல் இருக்கும். அது இந்த வாழை மரத்து பக்கத்தில் ஒன்று, அந்த வாழை மரத்தில் பக்கத்தில் ஒன்று கட்டி, ஒன்று தெற்கு பார்த்து ஒன்று வடக்கு பார்த்து வைப்பாங்க. ஒரு பெரிய பாட்டு பெட்டிக்குள்ளாக இசைத்தட்டு சுழலும். அதற்குள்ளாக ஒரு நாய் கூட அந்த பாட்டு பெட்டிக்குள் பாட்டு கேட்குற மாதிரி அந்த சுழல்வதில் பார்த்துருக்கிறேன். அதில் ஒரு ஊசியை சொருவாங்க. அந்த ஊசி சொருகி அந்த இசைத்தட்டு இப்படி திருவி விட்ட பிறகு அதில் கொண்டு போய் அந்த ஊசியை வைப்பாங்க. பாட்டு பாடத் தொடங்கும். அந்த தட்டுக்கு என்ன பெயர்? என்ன பெயர்? இசைத்தட்டு. உலகத்திலேயே அது இசைத்தட்டுத்தான். ஆனால் தமிழ்நாட்டில் அதை உரைநடை தட்டாக மாற்றியவர் கலைஞர் என்பதை மறந்து விடாதீர்கள். உரைநடை தட்டு என்று மாற்றினார். அந்த கல்யாண வீட்டில் போடப்படுகிற அந்த பாடல்களுக்கு நடுவே நாங்கள் போய் கெஞ்சுவோம், அந்த பராசக்தி உரையாடல்களை போடுங்கள் என்று. அந்த பாட்டு பெட்டிக்குள்ளிருந்து அந்த பராசக்தியின் உரையாடல்களை கேட்டு கேட்டு வளர்ந்த பிள்ளைகளில் நானும் ஒருவன். அதனால்தான் சிறைச்சாலை என்ற ஒரு திரைப்படத்தில் நானும் உரையாடலாசிரியன் ஆகியிருக்கிறேன். மிகச்சிறந்த பாடல்களை என் முன்னால் உள்ளவர்கள், அது பாபநாசம் சிவன், வரிசை கட்டி வந்தால் என் உடன் பிறந்தான் வைரமுத்து, பழனி பாரதி, இந்த மண்ணில் பிறந்த யுகபாரதி, என் தங்கை தாமரை, சிநேகன், விவேக் என்று நாங்கள் எல்லாம் இன்றைக்கு பாடல்கள் எழுதுகிறோம் என்றால், இந்த மேடையில் வந்து பேசுகிறோம் என்றால், இதற்கெல்லாம் இசைத்தட்டை உரைநடைத்தட்டாக மாற்றிய அந்த உரையாடல் ஆசிரியர்களும் அந்த மேடை பேச்சாளர்களும் அந்த காஞ்சி, திராவிட நாடு, தென்றல், மன்றம், திராவிடன் என்ற அந்த இதழ்களையெல்லாம் படித்ததனால்தான் எங்களுக்கு இந்த தமிழ் கிடைத்தது. கை நாட்டு மரபிலிருந்து கையெழுத்து மரபிற்கு எங்களை மாற்றிய அந்த பெருந்தன்மைக்குரிய தந்தை பெரியாருக்கும், அண்ணா அவர்களுக்கும், நாவலர் அவர்களுக்கும், கலைஞர் அவர்களுக்கும் நன்றி சொல்லாமல் நாங்கள் நகர முடியாது. என் வயதை ஒத்த அந்த வரலாற்றின் அனுபவத்திலிருந்து இதனை நான் பதிவு செய்கிறேன். எனவே இந்த திருவாரூரில் நான் பல வரலாற்று எச்சங்களை பார்க்கிறேன். அந்த பார்த்த அந்த மகிழ்வில் நேற்றிலிருந்து என்னோடு இருக்கின்ற இங்கே துரைக்கண்ணன் அவர்கள் என்னை மிக அழகாக அறிமுகம் செய்து விட்டார்கள். எனவே நான் எழுதிய பாடல்களை எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் தாய்மார்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தால் ஒரே ஒரு பாட்டை மட்டும் சொல்லுகிறேன். சிறுத்தை திரைப்படத்தில் ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரிவரோ, மூச்சுப்பட்டா நோகுமுன்னு நான் மூச்சடைக்கு முத்தமிட்டேன், நிழலுபட்டா நோகுமுன்னு நான் நிலவடங்க முத்தமிட்டேன் என்ற இந்த பாடலெல்லாம் இந்த நஞ்சையில் நாற்று நட்ட என் தாய்கள் கொடுத்த பாடல்கள், சந்தங்கள் என்பதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நடவு நடும் பெண்கள் எல்லாம் அழுக்கு அவர்களிடம், அவர்கள் பாடல்களை தவிர என்று சொல்லுவான். அவர்களுடைய சந்தமும் அவர்களுடைய தமிழும் தான் எங்களை பாடலாசிரியர்களாகவும் ஆக்கி வைத்துள்ளன என்பதையும் இங்கே சொல்லிவிட்டு, என் தமிழ் மொழி தாய்மொழி மட்டுமில்லை, தாய்மை மொழியும் கூட என்பதை இந்த மேடையிலும் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்மொழி தமிழர்களுக்கான மொழி இல்லை. அப்படி சொன்னால்
அது தமிழுக்கும் பிழை, தமிழர்களுக்கும் இழுக்கு. தமிழ் யாருடைய மொழி என்றால் அது உலக உயிர்களின் மொழி, உலக உயிர்களுக்கான தாய்மொழி. வள்ளுவரிடம் கேட்கிறார்கள், என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப யாருக்கு? படிக்கும் மாணவர்களுக்கு என்று என் வள்ளுவன் சொல்லவில்லை, வாழும் மக்களுக்கு என்றும் சொல்லவில்லை. இந்த புத்தகங்கள் எதற்கு? இந்த இலக்கியங்கள் எதற்கு? இந்த கணக்கு எதற்கு என்று வள்ளுவனிடம் கேட்கிற போது, நீ எந்த கணக்கு போட்டாலும், நீ காட்டில் வாழ்கிற விலங்குகளை கணக்கு போட்டால் இத்தனை புலிகளுக்கு இத்தனை மான்கள் இருக்கின்றனவா என்ற கணக்கை பார் என்று சூழலியல் கணக்கைத்தான் வள்ளுவன் பார்க்க சொன்னான். சும்மா 100 மூட்டை விற்றுட்டு அதை வங்கியில் போடுற கணக்கை வள்ளுவன் சொல்லவில்லை. ஏனென்றால் தமிழன், தமிழ் பண்பாடு என்பது விளைக வயலே என்று சொன்னவன் அதை கொண்டு போய் சந்தையில் விற்று அதை வங்கியில் போட வேண்டும் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் தமிழ் சொல்லவில்லை, என் தமிழ் பண்பாடு சொல்லவில்லை, என் தாய்மொழி தமிழ் சொல்லவில்லை. விளைக வயலே வருக இரவலர், என் வயல் விளையட்டும், யார் யாருக்கு வேண்டுமோ வந்து அள்ளிக்கொண்டு போங்கள் என்று சொன்ன தமிழம்மா நம் தமிழ். விளைக வயலே வருக இரவலர், யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாவரும் கேளீர், எல்லா ஊரும் என்னுடைய ஊர்தான் என்று சொன்னவன் யாவரும் கேளீர் என்றான். யாவரும் என்றால் எல்லா மக்களும் நம்முடைய உறவுகள் என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படி சொல்ல தமிழனுக்கு தகுதி இல்லை. இன்றைக்கும் சொல்கிறேன், தமிழனுக்கு தகுதி இருக்கா? யாவரும் கேளீர் என்று இருக்கா? தமிழனுக்கு தகுதி இல்லை. யாவரும் கேளீர் என்று சொன்னால் எனக்காக உழைப்பவன், எனக்காக நடவு நடுகிறவன், எனக்காக ஏர் ஓட்டுகிறவன், எனக்காக களை எடுக்கிற தாய், எனக்காக அறுவடை செய்கிற தாய் ஒரு தமிழன் வீட்டில் அழைத்து சாப்பாடு போடுகிற சமத்தன்மை தமிழர்களுக்குள் வந்திருக்கிறதா? வந்திருந்தால் யாவரும் கேளீர் என்று சொல்லுங்கள். உலகமே உறவு என்று மேடையில் நாங்கள் பேசலாம். ஆனால் இங்கே நீங்கள் பேசிவிட்டு போய் சேருகிற இடத்தில், அந்த வீட்டில் போய் நீங்கள் சாப்பிடுகிற நேரத்தில் நினைத்து பாருங்கள். அறிவுமதி சொன்னதில் இந்த தமிழர்கள் ஒற்றுமையாக எல்லோரும் ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் என்பதை எண்ணி வாழ்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். தமிழ்தான் என்னை இப்படி பேசச் சொல்கிறது. யாவரும் கேளீர் என்றால் எல்லா உயிர்களும் என்னுடைய உறவுகள் என்று சொன்னால்தான் அது தமிழ் பண்பாட்டின் விழுமியம். ஆனால் தமிழர்கள் தமிழர்களுக்குள்ளாகவே இங்கே பறையடித்து பாடினார்களே அந்த செல்ல குழந்தைகள், அவர்கள் அத்தனை பேருக்கும் என் முத்தங்களை அள்ளி அள்ளி தெளிக்கிறேன், குற்றால சாரலாக தெளிக்கிறேன். அடவுகள் மாறாமல் ஆடினார்கள். அந்த பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் அவர்கள் இருந்தால் கடைசியில் மேடையில் என்னோடு வந்து ஒரு நிழற்படம் எடுத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அவ்வளவு அழகாக அந்த அடவுகள் அதை சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பறை என்ன கருவி? அதை ஒரு சாதி கருவி என்கிறீர்களே, தமிழ் படித்தீர்களா நீங்கள்? அது என்ன கருவி? அது குறிஞ்சி நிலத்தின் என் தமிழனின் வாழ்வியல் பண்பாட்டு கருவி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மித்ரா என்று ஒரு அம்மா இருந்தார்கள். அவங்க ஒரு ஹைக்கு எழுதினாங்க, அடிவிழ அடிவிழ அதிரும் பறை தலைமுறை கோபம் என்றார்கள். ஏன் தெரியுமா? நான் இன்னொரு ஹைக்கு எழுதினேன், மரத்தடியில் ஏனையில் குழந்தை அழுகிறது, வரப்பில் பண்ணையார் பயிரில் சிந்துகிறது பால் என்று எழுதினேன். வலி தெரியுமா? இது மருத வலி. நம் திருவாரூர் சுற்றி வாழ்ந்த அந்த மக்களின் வலி. அடிவிழ அடிவிழ அதிரும் பறை தலைமுறை கோபம். ஒரு புறநானூற்று பாடலில் சொல்லுகிறான், பாணன் பறையன் கடம்பன் துடியன், இந்த 4 அல்லது சிறந்த குடிகள் இல்லை என்று சொல்லுகிறான். அம்மா 3000 ஆண்டுகளுக்கு முன்
புரியுதா? பாணன், பறையன், கடம்பன், துடியன் என்ற இந்த 4 அல்லது வேறு சிறந்த குடிகள் எங்களுக்கு இல்லை என்று ஒரு தமிழ் புலவன் சொல்லுகிறான். அவனேதான் சொல்லுகிறான், நான் சொல்லவில்லை. போருக்கு ஒரு தமிழனுக்கு தமிழன் போரிட வேண்டுமென்றால் ஒரு 4 பேரை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போய் அவர்களை வைத்துவிட்டு அதன் பிறகுதான் தமிழனுக்கு தமிழன் அடித்து கொண்டு சாக வேண்டும் என்ற ஒரு போர் இலக்கணம். அதில் யார் யாரெல்லாம் போய் பாதுகாப்பாக இருக்கணும் தெரியுமா? ஆவும் பசுக்களும், பசுக்களின் இயல்புடைய பார்ப்பனர்களும், பிணியுடையீரும் நோயுற்றவர்களையும், தென்புலத்தார் இருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும். குமரிக்கண்டத்தில் ஆழிப்பேரலையில் பெருந்தொகை தமிழர்களை இழந்துவிட்டுத்தான் நாம் இடம்பெயர்ந்து இப்படி வந்திருக்கிறோம். எனவே அந்த ஆழிப்பேரலையில் தொகை தொகையாக நாம் நம் தமிழர்களை இழந்து விட்டோம் அல்லவா? அதை ஈடு செய்ய வேண்டுமென்றால் கர்ப்பமுற்ற எந்த கருவும் வீணாகிவிடக்கூடாது. அந்த கடனை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே பசுக்களையும், பசுக்களின் இயல்புடைய பார்ப்பனர்களையும், நோயுற்றவர்களையும், தென்புலத்தார் இருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரையும் பாதுகாப்பாக வைத்து விட்டுத்தான் தமிழனுக்கு தமிழன் சண்டை போட வேண்டும். அந்த 2 முரணையும் பாருங்க. ஆனால் இந்த பறையை என் தமிழன் வேளாண்மை வாழ்க்கையில் குறிப்பாக மருத நிலத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்கிறான் தெரியுமா? அந்த பறைக்கு தன்னுமை என்று சங்க இலக்கியத்தில் பெயர். தன்னுமை. நாளைக்கு அறுவடைக்கு போக வேண்டும் என்றால், நெல் அறுவடைக்கு, இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தையினுடைய கையில் அந்த தன்னுமை என்கின்ற இசைக்கருவியை கொடுத்து நாளைக்கு அறுக்க போகிறோம்ல, அந்த வயல் அந்த வரப்பை சுற்றி ரொம்ப சத்தம் போடாத டட் 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 அப்படி தட்டிட்டு வந்திருப்பா என்று சொல்லுகிற மரபு 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய தமிழ் மரபு. ஏன் தெரியுமா? எங்கள் வயல்களில் முட்டையிட்டு அவயம் காத்து கொண்டிருக்கிற பறவைகளே, எங்கள் வயல்களில் குஞ்சுகள் பொரித்து குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பறவைகளே, நாளை 50, 60 எங்கள் மனித கால்கள் இந்த வயல்களில் இறங்க இருக்கின்றன அறுவடை செய்ய. அந்த நேரத்தில் இந்த மனித கால்கள் மிதித்து உங்களுடைய முட்டைகள் உடைந்து விடக்கூடாது. உங்களுடைய குழந்தைகள் அந்த கால்களில் நசுங்கி இறந்து விடக்கூடாது. உங்கள் இனம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக பறவைகளின் உயிரை காக்க பறை என்ற சிறு இசைக்கருவியை வாசித்த இனத்தில் அந்த இசைக்கருவியை வைத்து என் தமிழனை தூர நிற்க வைக்கிற அந்த அரசியலை ஒழிக்கத்தான் தந்தை பெரியார் வந்தார், அண்ணல் அம்பேத்கர் வந்தார், மார்க்ஸ், ஏங்கல்ஸ் போன்றவர்கள் எல்லாம் வந்தார்கள். அந்த தாய்மை, அந்த மொழிதான் என் தமிழ். தாய்மை மொழி. இளவேனில் என்று சொல்லுகிறோம், வசந்த காலம் என்றும் நீங்கள் சொல்வீர்கள். அந்த இளவேனில் தாய்மொழி சொல்தான். ஆனால் அதை ஒரு தாய்மை மொழி சொல்லாக இளவேனிலை குழவி வேனில் என்கிறான் ஐயா. என் தாய்மை மொழியில் குழவி வேனில் என்கிறான். ஒரு காலத்தை, ஒரு பருவத்தை குழந்தையாக சிந்தித்த தாய்மை மொழி என் தமிழ். குழவி வேனில்ங்கிறான். கோடைகாலம் ஒரு வழுக்கையாக கொடுக்கப்பா. எதை? இளநீரை. அந்த இளநீரை என் தாய்மொழி இளநீர் என்கிறது. என் தாய்மை மொழி குழவி தீம் நீர் என்கிறது. குழந்தையின் எச்சிலை போன்ற இனித்த நீர் என்று என் தாய்மை மொழி தமிழ் சொல்கிறது. நிலா. என்னுடைய இயக்குனர் பாலுமிகந்தர் அவர்கள் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பெண்ணுக்கு அந்த கதையை சிந்திக்கிற போது அந்த படத்தின் பெயரை 3ஆம் பிறை என்று வைத்தார். அந்த மூளை வளர்ச்சி இல்லாத பெண், அதை இளம்பிறை என்று சொன்னார். என் தாய்மை மொழி அதை குழவி திங்கள் என்று. குழவி திங்கள், குழந்தையை போன்ற திங்கள் என்று சிந்திக்கின்ற அந்த என் தாய் மொழியின் தாய்மை உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட நீங்கள் துவையல் அரைக்க
இட்லிக்கு தோசைக்கு நீங்கள் பயன்படுத்திய கருவியை தூர தூக்கி வைத்துவிட்டு இப்போது நீங்கள் நவீன கருவியை பயன்படுத்துகிறீர்கள். அது ஓரமாக இருந்தாலும் இன்னும் உங்கள் கண்களுக்கு பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன பெயர் என்று கேட்டால் அம்மி கல் என்று சொல்லுவீர்கள். கொஞ்சம் சொன்னால் அம்மி குழவி என்று அதில் உருள்கிற அந்த கல்லுக்கு நீங்கள் குழவி என்பீர்கள். அது அம்மி குழவி என்றாலும் என் தாய்மொழியில் அது தாய்மை இல்லாத மொழியாக மாறிவிடுகிறது. எனவே அந்த படுத்திருக்கிற பெரிய கல் இருக்கிறதல்லவா, அது அம்மா, படுத்திருக்கிற அம்மா. அதன் மீது உருள்கிற அந்த கல் இருக்கிறதல்லவா, அந்த அம்மாவின் மார்பில் உருண்டு விளையாடுகிற குழந்தை இருக்கிறதல்லவா, அது அந்த குழவி. அந்த உருள்கிற அந்த கல்லை குழவி என்று சொல்ல நாம் பழகிவிட்டோம். ஆனால் படுத்திருக்கிற கல்லை நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? இனிமேல் அது அம்மி குழவி அல்ல, அம்மை குழவி. அம்மை குழவி. அவ்வளவு நெகிழ்ந்த, கல்லுக்குள்ளும் தாய்மை பார்த்த மொழி என் தாய்மை, என் தமிழ். அந்த தமிழை சங்கத்தில் ஆண்டார் தமிழ் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்ட அரசர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் இந்த தமிழை 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி மதித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் சில சங்க இலக்கிய காட்சிகள் வழியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கேட்கின்ற என் அன்பு தாய்மார்கள், பெற்றோர்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் இதை கதை போல சொல்லி நீங்கள் மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சில காட்சிகளை அள்ளி வந்திருக்கிறேன். காலையில் நான் என் உறவுகளோடு, இங்கே நக்கீரன் ஐயா வந்திருக்கிறார், அருண்மொழிவர்மன், அறிவழகன், சுதர்சன், முருகதாஸ், காரல் மார்க்ஸ், இவர்கள் எல்லோரும், இங்கே அமர்ந்திருக்கிற அம்மா வேளாண் துறை இணை இயக்குனர் அம்மா பால சரஸ்வதி மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தந்து நான் காலையில் சண்முக வடிவேல் ஐயா வீட்டிற்கு சென்றேன். உங்கள் ஊரில் 89 அகவையில் கனிந்த ஒரு தமிழ் அங்கே காத்திருக்கிறது ஐயா. தமிழ் உணர்வு உள்ளவர்கள், தமிழின் வரலாற்றை, இலக்கியத்தை தேடுகிற உணர்வு உள்ளவர்கள், அவரை தூங்க விடாதீர்கள், அவரிடம் சென்று பேசுங்கள். நான் பேச பேச நான் இன்றைக்கு ஒரு மாணவனாக அவரிடம் இருந்து கற்று வந்த அந்த அழகு எனக்கு அவ்வளவு இனிக்கிறது, அவ்வளவு இனிக்கிறது. அவர் ஒன்று சொன்னார், வள்ளலாரை பற்றி கேட்டேன். ஏன் வள்ளலாரை பற்றி கேட்டேன் என்றால், அவர் என் ஊருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் அவருடைய சபை இருக்கிறது. அவர் யார் தெரியுமா? அவர் பாரதிக்கும் பெரியாருக்கும் ஆசிரியராக இருந்தவர். அவர் உருவ வழிபாடுகளை வேண்டாம் என்று சொல்லி ஒளி வழிபாட்டிற்கு ஒரு பகுத்தறிவு தந்தையாய் அவர் தொடக்கத்திலேயே இருந்திருக்கிறார். அவரிடமிருந்து தான் இவர்கள் அந்த உணர்வுகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது வரலாறாக இருக்கிறது. அத்தகைய வள்ளலாரிடம் இவர் இப்படி இருக்கிறாரே, ரொம்ப உயிர்நேய சிந்தனையில் இருக்கிறாராமே, அவரை போய் பார்த்து விட்டு வருவோம் என்று அந்த காலத்தில் ஒரு வெள்ளைக்காரன் கடலூரில் இருந்து குதிரை வண்டியில் வருகிறானாம். அந்த குதிரை வண்டியில் அவன் வருகிறான். 11 மணிக்கெல்லாம் பார்க்கலாம் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். யார்? வள்ளலார் ஐயா சொல்லியிருக்கிறார். அவர் கொஞ்சம் தாமதமாக வருகிறார். 11:30க்கு மேல் ஏதோ வந்திருக்கிறார். வந்தவுடன் அவர் அந்த குதிரை வண்டியை விட்டு இறங்கி வருகிறார். இந்த வள்ளலார் யாரை வரவேற்க வேண்டும்? அந்த வெள்ளைக்காரனைத்தானே வரவேற்க வேண்டும், அவனைத்தானே வர சொல்லியிருக்கிறார். ஆனால் வள்ளலார் அந்த குதிரையை உற்று பார்க்கிறாராம். அந்த குதிரையை உற்று பார்த்தவுடன் அது தொடையில் குருதி வழிகிறதாம். காயம்பட்ட குருதி, அதில் குருதி வழிகிறது. உடனே அங்கே போய் தன்னுடைய ஒரு துண்டை எடுத்து கொண்டு போய் துடைத்து விட்டு அந்த தேரோட்டியிடம், பாகனிடம், என்னப்பா என்ன ஆச்சு என்று கேட்கிறாராம். ஐயா, இவர் 11 மணிக்குள்ளே போகணும்னு இந்த வெள்ளைக்காரர் சொன்னார், ஐயா சொன்னாங்க, அதனால் நான் வேகமாக ஓட்டணும்னு நான் தார்குச்சியால் குத்தி குத்தி ஓட்டி வந்தேன் இல்லையா, அதில் காயம்பட்டு அந்த ரத்தம் வழியுது அப்படின்னு சொன்னானா.
அப்படிலாம் செய்யலாமா? ஏன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக கூட நீங்கள் வரலாமே. இது ஒரு உயிர் இல்லையா? அந்த உயிரை இப்படி குத்தி குத்தி இப்படி காயப்படுத்திருக்கிறிய என்று அதை தடவினாராம். யார்? வள்ளலார். அந்த வெள்ளைக்காரன் இதை பார்த்து கொண்டே இருக்கிறான். நான் வந்திருக்கிறேன், ஒரு பெரிய அதிகாரி வந்திருக்கிறேன், என்னை வரவேற்பதற்கு பதிலாக நீ குதிரையிடம் போய் நீ உறவு கொண்டாடுகிறாயே என்று அவன் கோபிக்கவில்லையாம். ஐயா சொன்னாங்க காலையில். அந்த வெள்ளைக்காரன் சொன்னாமா, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து பேசி அதை தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த அவசியமே இல்லை. நான் உன்னை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன்யா. இந்த உயிர்கள் மேலே இவ்வளவு அன்பு வச்சியா? உன்னுடைய சமரச சன்மார்க்கம் என்பது எனக்கு தெரிந்து விட்டது. நீ நீடூழி காலம் வாழ்க என்று வாழ்த்தி விட்டு போனானாம் அந்த வெள்ளைக்காரன். அதே சபையை கடவுள் இல்லை என்று சொல்லுகிற தந்தை பெரியார் பார்க்க போயிருக்கிறார். அந்த சபைக்கு முன்னால் போய் நிற்கிறார். அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் ஐயா உள்ளே வாங்க என்கிறார்கள். நான் உள்ளே வரக்கூடாது. யார்? தந்தை பெரியார். ஐயா வரலாம் ஐயா எங்க, உள்ளே வரக்கூடாது. ஏன்? புலால் உண்பவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று ஐயா எழுதியிருக்கிறாங்க. அவருடைய கொள்கை புலால் உண்ணவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லுகிற போது அவருடைய கொள்கையை மதிப்பது தான் எனக்கு மரியாதை என்று சொல்லி அது உள்ளே போகவில்லையாம் ஐயா. அப்புறம் அணையாத ஒரு நெருப்பு, அந்த அடுப்பு இருக்காமே, அதை போய் பார்க்கணுன்னு சொல்கிறார். அங்கே போய் பார்க்கிற போது தந்தை பெரியார் பொலவென்று கண்ணீர் சிந்துகிறாராம். என்னையா அப்படிங்கும்போது, ஒரு மனுஷன் உலகத்தில் பசியே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அணையாத அடுப்பை வச்சிருக்கிறானே, என்னையா மனுஷன் என்று வள்ளலாரை வாழ்த்தியவர் தந்தை பெரியார். இந்த பண்பாடு தான் நமக்கு வேண்டும். திருவிக அவர்கள் ஈரோட்டிற்கு வந்திருக்கிறார் அவருடைய விருந்தாளியாக. காலையில் அவர் காவிரியில் போய் குளிக்க போயிருட்டார். அவர் குளிச்சுட்டு கரையேறாரு. கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் ஒரு திருநீற்று மாடத்தை வைத்து காத்திருக்கிறார் பவ்யமாக. என்னையா உனக்கு தான் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நீ எதுக்கு வந்து நிற்கிற என்கிற போது, இதெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லணும். யாரையுமே வெறுத்தரக்கூடாது. யார் யாரிடம் என்னென்ன இருக்கிறதோ அந்த நல்ல நல்ல செயல்களை நாம் நமக்குள்ளாகவும் ஏற்றிக்கொள்ள வேண்டும், நம் குழந்தைகளுக்கும் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ தந்தை பெரியார் சொன்னாராம், எனக்கு இந்த நம்பிக்கை இல்லை, திருநீர் இடுகிற பழக்கமும் எனக்கு இல்லை, ஆனால் நீ என்னுடைய விருந்தினனாக என் நண்பனாக நீ வந்திருக்கிறாய். உனக்கு என்ன நம்பிக்கையோ உனக்கு என்ன பழக்கமோ அதற்கு உதவ வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. அதனால்தான் எடுத்துக்கொள்ளுங்கள், திருநீரை இட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். இன்னொன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கடவுள் இல்லைன்னு சொன்னார்ல, ஆனால் அவர் கோயிலுக்கு போகாதீங்கன்னா சொன்னார். யாராவது சொல்லுங்கள். அவர் கோயிலுக்குள் போங்கள் என்று தான் சொன்னார். வரக்கூடாது என்று சொன்னவர்கள் தான் இன்றைக்கு நீங்களும் இந்து நாங்களும் இந்து வாங்கள் என்று சொல்கிறார்கள். அன்றைக்கு நீங்களே எங்களை ஏற்று அந்த வழிபாட்டுக்கு எங்களையும் கோயிலுக்குள் விட்டிருந்தால் ஏனையா இத்தனை அரசியல்? கோயிலுக்குள் போங்கள் என்று தான் சொன்னார் தந்தை பெரியார். ஸ்ரீரங்கத்தில் மண்டையை உடைச்சி குருதி வழியே வழியே வந்தவர்கள் அதே தமிழர்கள் தான் இந்த மண்ணின் வரலாற்று. இப்போ இந்த குதிரையில் குருதி வழிஞ்சதை சொன்னல, ஆனால் என்னுடைய மன்னன், தமிழ் மன்னன் ஒரு புலவனை, ஒரு புலவனுக்குள் இருக்கிற தமிழை எப்படி மதித்தான் என்பதை சொல்வதற்காகத்தான் ஐயா காலையில் சொன்ன அந்த குதிரையில் அந்த தொடையில் குருதி வழிந்ததை சொன்னேன். ஒரு புலவன் வந்தான் மன்னனிடம். ஒரு 10-15 நாட்களாக அவன் தமிழை அள்ளி அள்ளி கொடுக்கிறான், கவிதையாக கொடுக்கிறான். குடித்து குடித்து மகிழ்ந்த மன்னன் இன்னும் அவன் 10 நாள் 20 நாள் இருக்க மாட்டானா என்ற ஏக்கத்தில் இருக்கிறான். ஆனால் புலவன் சொல்லுகிறான், மன்னா, நான் இங்கே தினமும் நீ சுட்டு தருகிற அந்த ஆட்டுக்கறியை நான் சுவைத்து சுவைத்து சாப்பிடுகிற பொழுது, சுட சுட நீ வடித்து போடுகிற அந்த உணவை சாப்பிடுகிற போது, அங்கே பட்டினி கிடக்கிற
என் குழந்தைகள் நினைவுக்கு வருகிறார்கள். அங்கே அரிசி இல்லாமல் என் மனைவி எப்படி ஏங்கி கொண்டிருப்பாள் என்பதை நான் எண்ணி இந்த உணவை என்னால் உண்ண முடியவில்லை, தயவு செய்து என்னை அனுப்பு, நான் போய் சீக்கிரம் வருகிறேன் மன்னா என்று சொல்லுகிறான். நீ போகத்தான் வேண்டுமா என்று அந்த மன்னன் அந்த தமிழை குடிக்கிற ஏக்கத்தில் கெஞ்சுகிறான். இல்லை மன்னா, நான் போய்விட்டு நான் வந்து விடுகிறேன் என்று புலவன் கெஞ்சுகிறான். சரி என்று சொல்லி தான் போருக்கு பயன்படுத்த வேண்டிய தேர் இருக்கிறதல்லவா, அந்த தேர் எத்தனை குதிரைகள் கட்டப்பட்ட தேர் தெரியுமா? 4 குதிரைகள் கட்டப்பட்ட தேர், தமிழன் ஓட்டிய தேர். திருவாரூர் தேருக்கு புகழ் பெற்றது. 4 குதிரைகள் கட்டப்பட்ட தேர். அந்த தேரை 4 குதிரைகளை பிடித்து கொண்டு தேர்ப்பாகன் நிற்கிறான். புலவன் மன்னனிடம் அனுமதி கேட்டு மேலே ஏறுவதற்கு காத்திருக்கிறான். தேர் நிற்கிறது, புலவன் நிற்கிறான், பாகன் நிற்கிறான். அந்த தமிழ் மன்னன் 7 அடி பின்னால் செல்கிறான். அம்மா 7 அடி பின்னால் சென்று அங்கிருந்து புலவனுக்கு தலைவணங்கி வணக்கம் செய்கிறான். அந்த புலவனுக்கா வணக்கம் செய்கிறான்? என் தாய் தமிழுக்கு வணக்கம் செய்கிறான். 7 அடி பின் சென்று பிறகு மறுபடியும் 7 அடி முன் வருகிறான். புலவனுக்கு அருகில் வந்து நிற்கிறான். நின்றவுடன் பாகனின் கையில் இருக்கிற தார்குச்சியை பார்க்கிறான். அந்த தார்குச்சியை பார்த்தவுடன் அந்த மன்னன் பேசவில்லை. அதை கொடு என்று கேட்கிறான். அந்த தார்குச்சியை வாங்கிய மன்னன், அதனுடைய முனையில் என்ன இருக்கும்? இரும்பில் செருகிய ஒரு ஊசி போன்ற ஆணி இருக்கும். அது குத்தி குத்தித்தான் அந்த குதிரையில் ரத்தம் வடிந்தது. அந்த தார்குச்சியிலிருந்து அந்த இரும்பு முள்ளை பிடுங்கி தன்னுடைய இடது கையில் வைத்து கொண்டு தார்குச்சியை பாகனிடம் கொடுத்து புலவனை, பேச முடியவில்லை, தமிழை பிரிகிற அந்த தவிப்பில் அவனுக்கு பேச்சு வரவில்லை. புலவனை ஏறி அமரச் சொல்லுகிறார். புலவர் ஏறி அமர்கிறார். பாகரை புறப்படுங்கள் என்கிறார். குதிரை புறப்படுகிறது, தேர் புறப்படுகிறது, புலவன் புறப்படுகிறான். அந்த இடத்தில் அவர் ஏன் தார்குச்சியை வாங்கினார்? அந்த முள்ளை பிடுங்கினார். அந்த தார்குச்சியை மறுவிடமும் அவனிடம் கொடுத்து அந்த பாகரிடம் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் போருக்கு செல்லுகிற போது, நான் அமர்ந்திருக்கிற பொழுது என் உயிரை பகைவரிடமிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த தார்குச்சியை குத்தி நீ குதிரைகளை வேகப்படுத்தி என்னை உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. ஆனால் இப்போது ஏறி அமர்ந்திருக்கிற இந்த புலவர், அவரிடம் தமிழ் மட்டுமே இருக்கிறது, தமிழ் கவிதை மட்டுமே இருக்கிறது, என் தாய் தமிழே அவரிடம்தான் இருக்கிறது. எனவே அவர் தன் ஊருக்கு போகிற வழியிலெல்லாம் 2 மான்கள் இல்லறம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஒரு கவிதை வரலாம், ஒரு உவமை வரலாம், வண்டுகள் மலர்களில் தேனெடுக்கலாம், அதற்குள்ளாக அவருக்கு ஒரு சிந்தனை வரலாம், கவிதை வரலாம். எனவே போகிற வரையில் வேகமாக ஓட்டாமல் அந்த புலவனின் மூளைக்குள் இருக்கிற தமிழை, சிந்தனையை இடையூறு செய்யாமல் அவனை இயற்கையை ரசிக்கும்படியாக ஓட்டிப்போ என்று சொன்ன மன்னன் என் தமிழ் மன்னன். தமிழை அவ்வளவு மதித்திருக்கிறார்கள். அவைக்களத்தில் உட்கார்ந்திருக்கிறான் ஒரு மன்னன். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் யாருமே வரல. அந்த மன்னனுக்கு அழைக்கிறார் அமைச்சரவையை. என்னையா, நம்ம அரசவையில் நான் தினமும் உட்கார்ந்துருக்கிறேன், யாரும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வரவே இல்லையே, என்னாச்சு இந்த புலவர்களுக்கு என்று கேட்கிற பொழுது அந்த அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள், மன்னா, உன் நாட்டில் யாருக்கு என்ன குறை இருக்கிறது? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது, உன்னை எதற்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அந்த மன்னன் எல்லா தேர்களையும் அழைத்து வா என்று சொல்லி அரண்மனைக்கு முன்னால் வர சொல்லி, பல்வேறு நாடுகளுக்கு செல், நம் இறையாண்மைக்கு உட்பட்ட நாடுகளை தாண்டிய நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கிற புலவர்களையெல்லாம் அழைத்து வா என்று அழைத்து வர சொல்லி, அந்த அனைவருக்கும் தேர் நிறைய, மனம் நிறைய, தமிழ் நிறைய,
பொருள்களை அள்ளி கொடுத்து அனுப்பிய மன்னன் என் தமிழ் மன்னன். நாடு கடந்து அன்பு காட்டிய தமிழின் இன்பம் தேடிய மன்னர்கள் தமிழ் மன்னர்கள். அப்படித்தான் மிக சிறந்த ஒரு புலவன். அவன் வந்து 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிற்று. எப்போ வருவான்னு மனசுக்குள்ளே ஏக்கம் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு தமிழ் மன்னன். அந்த புலவன் வருகிறான். வந்தவனை அரண்மனை அறைக்குள் அவன் நுழைகிறான். நுழைந்தவுடனே வா நண்பா என்று கட்டி அணைக்கவில்லை. அதை தாண்டி அடடா வந்துட்டாண்டா என்று சொல்லி அந்த அறை முழுக்க அப்படியும் இப்படி ராஜராஜ சோழனில் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படியே நடிக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி வந்துட்டான் என்று அவ்வளவு மகிழ்ச்சியும் புலகாங்கிதமாக அவன் தன்னுடைய உணர்ச்சிகளை அவன் பார்க்க செய்து கொண்டிருக்கிறான். அப்போது அவனுடைய துணைவி, இல்லற துணைவி வருகிறாள். வந்தவுடன் யார்கிட்ட சொல்கிறது என்ற அந்த மகிழ்ச்சியை அவன் மனைவியிடம் சொல்ல வருகிறான். இந்த இடத்தில் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேச நீங்கள் கேட்டிருக்கலாம். எதில்? மகாபாரதத்தில் எடுக்கவா கோர்க்கவா, இதைத்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த சொல் இன்றைக்கு உங்களுக்கு மறக்கக்கூடாது. என்ன சொல் தெரியுமா? இவன் யார் தெரியுமா? இவன் தமிழ். இவன் உயிர் முழுக்க தமிழ், உடல் முழுக்க தமிழ். இவன் என் நண்பன். நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தம்மா, இன்னைக்கு தான் வந்திருக்கிறான், எனக்கு கிடைச்சிட்டான். இனி ஒரு 10-15 நாளுக்கு எனக்கு தமிழ் தான் என்ற அந்த உற்சாக உணர்வோடு அந்த மனைவியிடம் சொல்லுகிறான். தன் மனை பொன்போல் மடந்தை. அவள் எப்படி இருப்பாளாம்? ஒரு பொன் போன்ற பெண்ணா அந்த மனைவியை சொல்கிறான். தன் மனை, தன்னுடைய மனையை சார்ந்த இல்லற தலைவி மடந்தையை காட்டி, அவள்கிட்ட இவனை காட்டி, இவனை, இந்த என் தமிழ் புலவனை என்போல் போற்று. எனக்கு என்னெல்லாம் பணிவிடை செய்யவையோ அதையெல்லாம் இந்த தமிழ் புலவனுக்கு செய் என்று சொன்ன ஒரு பண்பாட்டு விழுமியத்தின் உச்சத்தை என் மன்னர்கள், தமிழ் மன்னர்கள், ஒரு புலவனை என்போல் போற்று என்று சொல்லுவது எவ்வளவு உச்சம்! இழை பிசைகினால் அதற்குள்ளாக நீங்கள் ஏளனம் செய்யக்கூட வந்து விடலாம். ஆனால் என் தமிழ் ஏளனம் செய்ய விடாது. அது பண்பாட்டின் விழுமியத்தின் உயர உச்சத்தில் இருக்கிற என் தமிழ். மறுபடியும் அந்த வரியை சொல்லட்டுமோ? அவன் எழுதின புலவனுக்கு இப்போ கிடைச்சானா அப்படியே நான் கடித்து தின்னுடுவான். என்ன சொல்கிறான்? தன்மனை பொன்போல் மடந்தையை காட்டி இவனை என்போல் போற்று என்றோனே, அதற்கண்டு இதை கேள்விப்பட்ட அந்த பார்த்தாங்கள அந்த புலவன், அவன் சொல்கிறான், அதற்கண்டு அவன் மறவலனே, அவனை நான் மறக்கவே மாட்டேன். பிறர் உள்ளலனே, இன்னொரு மன்னங்கிட்ட போய் நான் குடுன்னு கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு. இது புறநானூறு 395. பேராசிரியர்கள் இருந்தால் இதை மறுபடியும் போய் படித்து பாருங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். முரசு குளிப்பாட்ட போயிருக்கு, ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. முரசு கட்டிலில் யார் தூங்குறது? மோசிகீரனார் தூங்குகிறார். மோசிகீரனார் படுத்தவர் தூங்கிட்டார். மன்னன் வருகிறான், வந்து பார்க்கிறான். பார்த்தவுடன் அந்த முரசு கட்டிலில் யாருமே உட்காரக்கூடாது, படுக்கக்கூடாது. அவ்வளவு எல்லைகளுக்கு உட்பட்ட, இலக்கணங்களுக்கு உட்பட்ட ஒரு போர்க்கருவி அது. ஆனால் ஒரு தமிழ் புலவன் தூங்குகிறான் என்கிற போது அவனுடைய சிந்தனை, அவனுடைய தமிழ், அதையெல்லாம் உள்வாங்கிய ஒரு மன்னன் கவரியை எடுத்து அவனுக்கு வீசி கொண்டிருந்தான். ஒரு தமிழை எப்படி மதித்திருக்கிறான்! கவரி என்றால் உங்களுக்கு தெரியுமா? கவரி என்பது எதனால் செய்யப்படுவது? கவரி என்பது வடநாட்டில் திபேத்து போன்ற அந்த மலைகளில் வாழ்கிற ஒரு விலங்கு. யாக் என்று சொல்லுகிறோம் அல்லவா? யாக், அதான். அதில் நம்ம துறவிகளெல்லாம் அதில் போவாங்க.
நம் நாட்டு தலைமை அமைச்சர் கூட அதில் போயிருக்காங்க. அந்த யாக் அதை போட்டு பாருங்கள். அதனுடைய சில இடங்களில் அது கீழே வந்துவிட்டால் உயிர் வாழாது என்பதைத்தான் வள்ளுவர் கவரிமா என்று தான் சொன்னார். நாம் தான் அதை கவரிமான் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். அது மான் அல்ல, விலங்கு. கவரி சடைசடையாக முடிய உள்ள ஒரு விலங்கு. அந்த விலங்கு கவரிமான் என்று சொன்னது தமிழில் பாலகிருட்டிணன் என்ற சங்க இலக்கியத்தில் ஆழங்கால் போன ஒரு இந்திய ஆட்சி பணியாளர் அந்த கவரிமான் சொன்னது. அந்த கவரிமாவிலிருந்து உதிர்கிற முடியை எடுத்துத்தான் இந்த கவரி வீசுகிற கவரி என்கிற அந்த பழக்கம். உங்களுக்கு சௌரி முடி என்பதும் கிட்டத்தட்ட அதிலிருந்து வந்த வரலாறு தான். இன்னும் அதில் பேச வேண்டும், ஆனால் நேரமில்லை என்பதால் நான் இதோடு விட்டுகிறேன். அந்த கவரி வீசி தமிழுக்கு மதிப்பு செய்தவன் நம் தமிழ் மன்னன். அப்படித்தான் முதலில் தமிழ்நாடு என்ற சட்ட ரீதியாக என் மண்ணில் ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டியவன் யார் என்றால் சேரன் இல்லை, சோழன் இல்லை, பாண்டியன் இல்லை. இந்த 3 பேரும் என்ன செய்தார்கள்? 3 பேரும் சேர்ந்து ஒருவனை கொல்ல வந்தார்கள். அவன் யார்? அவன்தான் பரம்பு மலையை ஆண்ட பாரி. அதானே? அந்த 3 பேரும் யாரை கேட்டு எதை கேட்டு வந்தார்கள்? பாரியை கேட்டு, பாரியின் உயிரை கேட்டு. அந்த பரம்பு மலை நெடுக தேர்களை கொண்டு வந்து நிறுத்தி, யானைகளை கொண்டு வந்து கட்டி, வாசலை மூடி, அந்த மக்களை பட்டினி போட்டு, இந்த பாரி என்ற தமிழ் மன்னனை அந்த 3 தமிழ் மன்னர்களும் அடிபணிய வைத்து அவனை அடிமையாக்க வந்தார்கள். ஆனால் அவனை அடிமையாக்காமல் தடுத்தது யார் என்று கேட்டால் வியந்து போவீர்கள். அந்த பரம்பு மலையில் வளர்ந்திருந்த மூங்கில்கள் இருக்கின்றன அல்லவா? அந்த மூங்கில்கள் மடி நிறைய வைத்திருந்த அந்த மூங்கில் அரிசிகளை உதிர்த்து 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 கொடுத்து, என் பாரி, நீ இந்த அரிசியை உங்கள் மக்களை விட்டு குத்தி அரிசியாக்கி நீங்கள் பசியாறி கொள்ளுங்கள், அந்த மூவேந்தரிடமும் அடிபணியாதீர்கள் என்று சொன்னது பரம்பு மலையின் மூங்கில்கள், பலாக்கள். பாரி, நீ பயப்படாத, கதவை திறக்காத, என்ன குறை? நீயோ உன் மக்களோ அம்மாவிடம் 2 மார்புகளில் தான் பால் குடித்து வளர்ந்தீர்கள். ஆனால் என் பலா, நான் உன் மண்ணின் அம்மா, ஆயிரக்கணக்கான மார்புகளை நான் வைத்திருக்கிறேன் பாரி. அந்த மார்புகளிலிருந்து பலாச்சொலைகளை எடுத்து உன் மக்களுக்கு கொடுத்து நீ பசியாற்றி நீ உன் மக்களை பாதுகாத்துக்கொள், நீ மண்டியிடாதே, நீ அவர்களிடம் அடிபணியாதே என்று சொன்னது பலாக்கள். தேனீக்கள், பாரி, உன் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் எங்கெங்கோ பறந்து போய் கொண்டு வந்து அடையடையாய் தேனடைகளை உன் பரம்பு மலை நெடுக நாங்கள் வளர்த்து வைத்திருக்கிறோம். அந்த தேனடைகளை நீ எடு, முழுக்க பிழிந்து உன் குழந்தைகளுக்கு கொடுத்து பசியாற்று, தயவு செய்து நீ மண்டியிட்டு விடாதே பாரி என்று சொன்னவை தேனீக்கள். நாங்கள் எங்கே வேண்டுமானாலும் பறந்து போய் நாங்கள் என்ன செய்யலாம்? உணவை எடுத்துக்கொள்ளலாம். தாய்மண், பரம்பு மண், என் மகனே, தன்மானத்தின் அடையாளமே, என் தலைவனே, நீ அவர்களிடம் அடிபணியாதே. என் மடியில் நான் கட்டி வைத்திருக்கிறேன் புதை புதையாய் வள்ளிக்கிழங்குகள், அவற்றை தோண்டி தோண்டி எடுத்து உன் மக்களுக்கு அவித்து அவித்து கொடுத்து பசியாற்று. இந்த 4 மட்டும்தானா? அவன் மண்ணில் வாழ்கிற கிளிகள் பாரி, அவன் அந்த கதவைத்தானே சாத்துவான், கோட்டையினுடைய கதவைத்தானே மூவேந்தர்களும் சாத்துவாங்க. இந்த வானத்தை அவர்களால் எப்படி பூட்ட முடியும்? எனவே நாங்கள் சிறகடித்து போய் இருக்கிற நெல் வயல்களெல்லாம் சிறந்த கதிர்களாக பறித்து வந்து உன் காலடியில் உன் கூடைகளில் கொட்டுகிறோம். நீ இடித்து அரிசியாக்கி உன் மக்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்று, அடிபணிந்து விடாதே பாரி என்று சொன்னவை பரம்பு மலை இயற்கைகள். அந்த என் பாரி
மூவேந்தர்களும் ஒன்று கூடி என்ற சொல்லுக்கு காரணமாக இருக்கிறான். மூவேந்தர்களையும் ஒன்று கூடி என்று ஒற்றுமையாக ஆக்கியதற்காக நான் என் உயிரை கூட கொடுக்கலாம் என்று அவன் சொல்லுகிறான். எங்கள் அண்ணன்கள் தான் அவங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என் உயிரை எடுக்கணுங்கிறதுக்காக ஒற்றுமையாக வந்திருக்கிறாங்க, அதுக்காக என் உயிரை கூட கொடுக்கலாம் என்று சொன்ன அந்த பாரி என்ன கொடுத்தான் தெரியுமா? தமிழின வரலாற்றில் அவன் ஆண்டவரை, அந்த பரம்பு மலை பரம்பு நாடுதான், பாரியின் பரம்பு நாடுதான். ஆனால் அவன் என்றைக்கு அந்த பரம்பின் 300 ஊர்களையும் தமிழ் புலவர்களுக்கு கொடுத்தானோ அன்றே அது புலவர்களுக்கு கொடுத்ததால் அது சட்ட ரீதியாக என் பாரி உருவாக்கிய தமிழ்நாடு என்பதை மறந்து விடாதீர்கள். தமிழுக்கு கொடுத்தான். 300 ஊர்களையும் என் தமிழ் புலவர்களுக்கு கொடுத்த ஒரே மன்னன் என் பாரி. ஆனால் அவனுக்கு நண்பனாக இருந்தவன் பெயர் தெரியுமா உங்களுக்கு? கபிலன். அவன் ஒரு அந்தணன். நான் பாரியின் தோழன் என்கிறான், இவர்கள் என் மகளிர் என்கிறான். மூவேந்தர்கள் செய்த காரணத்தால் அந்த 2 குறுநில பாரி மன்னனின் குழந்தைகளை அவன் அழைத்து போய் ஒவ்வொரு மன்னனிடம் பிச்சை கேட்டு அந்த தமிழ் மன்னர்களின் வாசலில் நின்ற வரலாற்றை படித்தால் இந்த தமிழர்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நீங்களெல்லாம் திருந்தவே மாட்டீர்களா என்று சொல்லுகிற ஒரு அரசியல் பார்வைக்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். பாரி என்ன தவறு செய்தான்? எல்லா மக்களையும் இன்பமாக வைத்திருந்த இறையாண்மைக்கு உரியவன். அவன் குழந்தைகள் எதற்காக ஒரு பார்ப்பனன் அழைத்து போய் பல்வேறு வகையான திருக்கோவலூரெல்லாம் சென்று அவன் கெஞ்சிய கெஞ்சில் யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் அந்த 2 தமிழ் குழந்தைகள் பட்ட பாடு. ஆனால் அவன்தான் தமிழை மதித்து தன்னுடைய 300 ஊர்களையும் தான் ஆள்வதற்கு பதிலாக தமிழை ஆள வைத்து தமிழ்நாடு என்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி சட்ட ரீதியாக தமிழ்நாட்டை உருவாக்கிய முதல் மன்னன் என் பாரி என்பதை நான் ஒரு நூலாக எழுதியிருக்கிறேன். மிக விரைவில் அந்த நூல் வர இருக்கிறது. ஐயா இறையன்பவர்கள் 8-9 பக்கத்திற்கு அதற்கு ஆய்வுரை எழுதியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு வரலாற்றுக்குரிய ஆய்வு பக்கங்களாக இருக்கின்றன என்பதை சொல்லி கடைசியாக நம்மெல்லாம் யாருன்னு கேட்டால் தமிழர்கள் 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 என்று சொல்கிறோம். ஆனால் நம்மெல்லாம் ஆதி குடிகள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி. மூத்த குடினா என்ன? இன்றைக்கி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே ட்ரைபிள்ஸ்னு, பழங்குடின்னு சொல்கிறாங்கல்ல. அதில் உலகத்திலேயே மிகப்பெரிய பழங்குடி யாருன்னு கேட்டால் தமிழன் தான். நம்ம தமிழன் என்கிற அடையாளத்தை பெறுவதை விட நான் மூத்த ஒரு பழங்குடி, நான் ஒரு ஆன்சியன்ட் ட்ரைபிள் என்று சொல்லுவதற்குத்தான் நாம் இந்த உலக அரங்கத்தில் நாம் போராட வேண்டும். இன்றைக்கும் குவைத் போன்ற அரபு நாடுகளில் மன்னர்கள், மிகச்சிறந்த கோடீஸ்வர பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஆண்டுக்கு ஒரு முறை தங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா, அந்த பழங்குடி மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா, அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை இந்த அரண்மனையை விட்டு, பல கோடி ரூபாய்க்கு உள்ள அரண்மனை, அவற்றையெல்லாம் விட்டு ஒரு தூரமாக காடுகளில் போய் தன் மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி அங்கே போய் 10 நாள் அவர்கள் உண்ட உணவை அந்த வேட்டையாடி அதை சுட்டு தின்ற அந்த வாழ்க்கைக்கு அங்கே வாழ்கிறார்கள். போவோர் வருவோருக்கும் அதிலிருந்து கொடுக்கிறார்கள். இது இன்றைக்கும் அரபு நாடுகளில் இருக்கிற, குவைத்தில் இருக்கிற பழக்கம். இப்படி நம்முடைய தமிழ் மன்னர்களும் அந்த அரண்மனையை விட்டு மலைக்காடுகளுக்குள் வந்து அந்த பழந்தமிழ் வாழ்க்கையை, அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக வருகிறார்கள். அப்படி ஒரு மன்னன் வருகிறான். அந்த மன்னன் வந்து தன்னுடைய உதவியாளர்களும் 4-5 பேர் இருக்கிறார்கள். மன்னன் என்றால் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவர்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கிறார்கள். மன்னன் தனிமையில் இருக்கிறான். அப்போது அந்த வழியே ஒரு தமிழ் புலவன் வருகிறான். இந்த தமிழ் புலவன் வந்தவுடன் இவனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. வாங்க வாங்க உட்காருங்க என்று சொல்லுகிற போது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். யார்? வந்த தமிழ் புலவன் கேட்கிறான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் காட்டு நாட்டேம் என்கிறான்.
நான் காட்டு நாட்டான், நான் ஒரு காட்டான், நான் ஒரு பழங்குடி, காட்டு நாட்டேம் அப்படிங்கிறான். உடனே கொஞ்சம் பொறு, ரொம்ப சோர்வாக வந்திருக்கிறல்ல இரு என்று சொல்லி தன் அடித்து போட்டிருந்த மானில் ஒரு தொடை சதையை எடுத்து விறகு கொளுத்தி அதற்குள் உதவியாளர்கள் வர நினைக்கிறார்கள். சைகை காட்டிட்டான், நீங்களும் இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு. அதை சுட்டு அந்த சுட்ட கரியை அந்த பசித்து வந்த புலவனுக்கு அவன் தமிழுக்கு ஊட்டி ஊட்டி சுட சுட ஊட்டி அந்த அருவியில் நல்ல தண்ணீர் போய் குடிச்சிட்டு வா என்று சொல்லுகிறான். அந்த புலவன் போய் குடித்து விட்டு வருகிறான். வந்தவுடன் மன்னன் தன் கையில் போட்டிருந்த வளையத்தை கழற்றி, இது உனக்கு நல்லா இருக்கும் போட்டுக்க என்று போடுகிறான். தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழற்றி அவனுக்கு போடுகிறான். புலவனுக்கா போடுகிறான், என் தமிழுக்கு போடுகிறான், என் தமிழ் தாய்க்கு போடுகிறான். ஒரு காட்டு நாட்டேன் என்று சொன்னவன் அரண்மனையை விட்டு அவனை தேடித்தான் இவன் போயிருக்க வேண்டும். ஆனால் நீ யார் என்று கேட்டால் காட்டு நாட்டேன் என்று சொல்லுகிறான். அதைவிட உச்சம், இன்றைக்கெல்லாம் நாற்காலிக்கும் பதவிக்கும் நாக்கை தொங்கி போட்டு அலைகிற இந்த வாழ்க்கைக்கு நடுவில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மன்னன் ஒரு புலவனுக்கு, ஒரு பாணனுக்கு மானை சுட்டு பசியாற்றி அருவி தண்ணீரை குடித்து இளைப்பாற்றி தன் கையில் போட்டிருந்த வளையத்தை கொடுத்து தன் கழுத்தில் மாட்டியிருந்த முத்து மாலையும் கொடுத்து இவன் கேட்கிறான், என்னாடோ, நீ எந்த நாடு என்று கேட்கிறான். என்னாடோ என நாடும் சொல்லான். சொல்லல, நான் இந்த நாட்டு மன்னன் சொல்ல. அப்புறம் கேட்குறான் பாருங்க, யாரீரோ என, நீ யாரு அப்படின்னு கேட்குறான். பேரும் சொல்லான், நாடும் சொல்லான், பேரும் சொல்லான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ போயிட்டு வா என்கிறான். கொஞ்ச தூரம் போன உடனே அங்கே இருக்கிற குடிசையில் இருக்கிற குறவர்கள் எல்லாம் இவன் கையில் இருக்கிற அந்த வளையத்தை பார்த்து, கழுத்தில் இருக்கிற முத்து மாலையை பார்த்து, இதெல்லாம் ஏது? அங்கே ஒரு காட்டான் இருந்தான், அவன் வேட்டையாடிக்கிட்டு இருந்தான், அவன் ஒரு மான் சுட்டு கொடுத்தான், நான் அதை சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் இப்படி இருந்தானா, மீசை இப்படி வச்சுருந்தானா? ஆமாம் ஆமாம், அவன் வேறு யாரும் இந்த நாட்டின் மன்னன் தான் ஐயா என்று சொன்னான். நாடும் சொல்லாமல் ஊரும் சொல்லாமல் புகழை விரும்பாத தமிழை மட்டுமே விரும்பிய மன்னர்கள் வாழ்ந்த நாடையா நம் தமிழ்நாடு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.